பலர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை யாராலும் தீர்மானிக்க முடியாது. உள்ளம் உடைந்து போய்விட்டதா? அந்த இடத்தில் தான் தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க போகிறார். யார் உன் வாழ்க்கையை அடித்தார்கள், எனக்கு எப்படி இது நடந்தது என்று யோசிப்பதை நிறுத்திவிடுங்கள். நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உன் நல்ல மனதை பலவீனம் என்று எண்ணி இருக்கலாம். பொறுத்து பொறுத்து காலம் போய்விட்டது. குடும்பம், காதல், திருமணம் என்று எதுவும் எனக்கு சரியாக அமையவில்லை. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய குடும்பம் எனக்கு அன்பை கொடுக்கவில்லை. என் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை. சோர்வடைந்து விட்டேன். என்னை புறக்கணிக்கிறார்கள், தாழ்த்தி பேசுகிறார்கள். அமைதியாக இருந்தாலும் தனிமையை உணர்கிறேன். நீ முக்கியமல்ல என்பதை எனக்கு புரிய வைக்கிறார்கள். தொடர்ந்து என்னை புறக்கணித்ததால் பேசுவதை நிறுத்திவிட்டேன். உணர்வுகளை அடக்கி அடக்கி என் விருப்பங்களை நானே மறந்துவிட்டேன். உன் பேச்சுக்கு மதிப்பு இல்லை என்பதை எனக்கு உணர வைக்கிறார்கள். எனக்கே என் மேல் சந்தேகம் வரும்படி நடந்து கொள்கிறார்கள். என் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க யாரும் இல்லை. அவமதிப்பை சகித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். நான் வீட்டுக்குள் அடைந்து கிடக்கிறேன். பேசினால் சூழல் மோசமாகிவிடும். எதிர்த்து பேச தெரியும். அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் சரியாகவில்லை. தனியாக இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை. பல நாட்களாக தனிமை என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் எப்படி வாழ்வது என்றே புரியவில்லை. எல்லை கடந்த சுமைகள். ஏதாவது செய்து போய்விடலாம் என்று தோன்றுகிறது. நண்பர்களிடம் எவ்வளவு நேரம்தான் போனில் பேச முடியும்? தப்பித்தேன் பிழைத்தேன் என்பது போல் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நாக்கு சிறிய உறுப்புதான், ஆனால் பெரிய காரியங்களை பேசும் என்று யாக்கோபு 3:5 சொல்கிறது. எனக்கு தீங்கு எண்ணுகிறார்கள் என்று சங்கீதம் 56:5 சொல்கிறது. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு என்று சங்கீதம் 34:19 சொல்கிறது. அவர்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தார்கள், தேவன் அதை நன்மையாய் மாற்றினார் என்று ஆதியாகமம் 50:20 சொல்கிறது. நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுப்பேன் என்று யோவேல் 2:25 சொல்கிறது. ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சங்கீதம் 118:22 சொல்கிறது. ஆனால் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சாத்தான் சொல்லும் பொய்யை நம்பாதே. தேவன் உனக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை இன்றே மாறும். கர்த்தர் உனக்கு செவி கொடுத்து உன் கண்ணீரை துடைத்து உன்னை அவமதித்தவர்களை அவமானப்படுத்தி உன்னை உடைந்து போகாமல் பார்த்து கொண்டு சூழ்நிலையை கையாளும் வலிமையை கொடுத்து உன்னை இன்றே உயர்த்தப் போகிறார். ஆமென்.